வலியை தணிக்க வலி நிவாரணிகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படும் மருந்துகளாக இருந்தாலும் அவற்றின் நீண்ட கால பயன்பாடு உடல் நலத்திற்கு பலவிதமான ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்பது புதிய ஆராய்ச்சிகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. டென்மார்க்கில் உள்ள ஹார்ஹஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையின் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வில் இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் நோயாளிகளுக்கு நான்ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸை எடுத்துக் கொள்ளும் போது இரத்தப்போக்கு ஏற்படும் அபாயம் இரட்டிப்பாகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. வலி நிவாரணிகளை உட்கொள்ளும் போது, குறிப்பாக இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் நோயாளிகள் சிலவற்றை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்வதற்கு முன், குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதேனும் மருந்துகளை உட்கொண்டு வந்தால் உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக ஆலோசிக்கவும். வலி நிவாரணிகளை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை குறித்து தெரிந்து வைத்திருப்பது நல்லது. குறிப்பாக இரத்தப்போக்கு, வயிற்று வலி, கழிவு கருப்பு நிறமாக வருதல் போன்ற அறிகுறிகள் உண்டானால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகவும். வலியை போக்க வலி நிவாரணிகளை தவிர வேறு பல வழிகள் உள்ளன. உதாரணமாக வெதுவெதுப்பான தண்ணீரில் குளித்தல், மசாஜ் மற்றும் எளிய உடற்பயிற்சி போன்றவை மூலமாக வலியை குறைக்கலாம். வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்ளும் போது உணவில் பச்சை இலை காய்கறிகள், பழங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வது நல்லது. இது உணவு ஜீரணிக்கப்படுவதை எளிதாக்கி வயிற்று பிரச்சனைகளை தடுப்பதாக கூறப்படுகிறது. முடிந்தவரை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நீங்களாகவே வலி நிவாரணி மாத்திரை எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது.